அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும். ஆக்சுவலி இன்னைக்கு ரொம்ப த்ரில்லிங்கான டே, ரொம்ப சந்தோஷமான நாள். ஏன்னா ஆக்சுவலாக குழந்தையோட பர்த்டே. இதில் சுவாமியோட நம்மளுக்கு ஆசீர்வாதம் வேணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட பிரதானமான ஒரு விஷயம். ஸோ அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு பென்சில், அதுக்கப்புறம் அந்த பர்ஃபீஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்தான். அதெல்லாம் ஓகே. பட் இப்போ கேக் வெட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இதில் என்னென்னா, அக்டோபர் 22 அன்னைக்கு வந்து அவனோட ஸ்டார் பர்த்டேயாக இருந்தது ஆக்சுவலாக. அப்போது நாங்கள் என்ன பண்ணோம், கோரிக்கை பாபா கோயிலில் போய் ஆக்சுவலி அன்னதானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக பிளான் பண்ணி அதை போய் நம்ம பண்ணிட்டோம். அதில் முக்கியமான விஷயம் என்ன நடந்ததுன்னா, அவனுக்கு லீவ் கிடைக்காது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருந்தது. பட் சுவாமியோட அனுகிரகத்தால் அன்றைக்கி வந்து பப்ளிக் ஹாலிடே ஆகிடுச்சு. ஆக்சுவலி அன்றைக்கி பயங்கரமாக மழை பெஞ்சதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும்ல, அக்டோபர் 22 அன்றைக்கி உங்களுக்கு அந்த புயல் வந்தது இல்லையா? அதனால் எல்லா ஸ்கூலும் ஹாலிடேன்னு சொன்னோன்னா எங்களுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. சுவாமி இவ்வளோ தூரம் அனுகிரகம் பண்ணுறாரே நமக்குன்னு சொல்லிட்டு அன்னைக்குட்டின்னு கோரிக்கை பாபா கோயிலுக்கு போயிட்டு அங்கே அன்னதானம்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். அந்த டைமில் தான் சுந்தர் சாய் வந்து இந்த மாதிரி ஒரு ஆன்டிக் பீஸ் மாதிரியான ஒரு விஷயம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குல்ல இது. இதை வந்து அவனுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். நான் ஆக்சுவலி வந்து இதனை வந்து ஃபோட்டோஸில், அதாவது ஷார்ட்ஸில் நான் போட்டிருந்தேன். ரொம்ப அழகான பீஸ் இது. ஆக்சுவலி இது அவனே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். பட் உட்காந்து ஒரே ஒப்பாரி, ஏன்னா கண்டினியூஸாக வரலன்னு சொல்லிட்டு ஒரே அழுக. சரி நானே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பக்கத்தில் உட்காந்துருக்கு பற்றியெல்லாம் 1.5 மணி நேரமாக அவங்ககிட்ட கெஞ்சி போடாடே நானே சொல்லிடுறேன்னு சொல்லிட்டேன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 2 நாளைக்கு முன்னாடி அவனோட ஸ்கூலில் வந்து கிராண்ட் பேரண்ட் டேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தா. அந்த நாள் அன்றைக்கி ஆக்சுவலி என்னோடய சைட்லேயும் அப்பா அம்மா இல்லை, அவரோட சைட்லேயும் அப்பா அம்மா இல்லை. அப்போ எங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது, கிராண்ட் பேரண்ட் யாரும் இல்லை நான் அனுப்புறதுக்குன்னு. அந்த டைமில் அவன் என்கிட்ட என்ன கேட்டான்னா, என்னோடய ஃப்ரெண்டோட பாட்டி இருக்கானா, அவளை கூட்டின்னு போட்டுமா ஸ்கூலுக்கு அப்படின்னு கேட்டான். இல்லைடா கண்ணா, நீ பாபாவை வேண்டிக்கோ, பாபு குட்டியை, அப்போது உனக்கு அவர் தாத்தா மாதிரி அங்கே வந்து உட்காந்துப்பார், உனக்கு அவ்வளோதானே வேணும், கண்டிப்பாக வருவார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அவனும் ஓகேம்மான்னு சொல்லிட்டு போயிட்டான். இது நடந்துதா. ஆனால் சுவாமி என்ன நினச்சாருன்னு தெரில, நம்மளுக்கு இந்த ஒரு உறவு இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் அந்த டைமில் வந்தது. பட் இன்றைக்கி பர்த்டேங்கிறது ஆக்சுவலி நம்ம ஆத்துக்கு வந்திருந்தா இல்லையா, பிரபாஜி அண்ட் லக்ஷ்மி நாராயணன்ஜி, அவள் வந்து அந்த கோரிக்கை பாபா நடத்துகிற அன்றைக்கி புதன்கிழமையாக இருந்தது. புதன்கிழமை பாராயணத்தில் அவள் இருக்கா, அத்தியாயம் மாற்றி போட்டிருந்ததுன்னு சொல்லி பேசுகிறதுக்காக எங்கிட்ட, அதாவது அதை மாற்றி போட்டிருக்கல ஏன்னு கேட்குறதுக்காக கால் பண்ணியிருந்தான். அதை கால் பண்ணோன்னா, சாரி பை மிஸ்டேக் மாறி இருக்கு போல் இருக்கு, இப்போவே நான் புதுசு போட சொல்கிறேன், அதாவது என்ன எந்த அத்தியாயமோ அதை நான் அலோகேட் ஆனது போட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட சொன்னேன். அந்த டைம் அன்றைக்கி நான் சொல்லிட்டு இருந்தோம், நாங்கள் ரொம்ப அவசரமாக கிளம்பிட்டு இருக்கோம் இந்த மாதிரி பாபா கோயிலுக்கு அன்னதானம் கொடுக்கறதுக்காக அப்படின்னு சொன்னோன்னே, எப்போ அவனோட பர்த்டே அப்படின்னு கேட்டால், நவம்பர் 7 அவனோட டேட்டு. பட் வந்து அவனோட நட்சத்திர பர்த்டே இன்றைக்கி, அதனால் நாங்கள் கிளம்பிட்டு இருந்தோம்னு சொல்லியிருந்தோம். பட் அது அவர் அவ்வளோ தூரம் ஞாபகம் வச்சுப்பார்னு சத்தியமாக நினைக்கலை. அது நடந்து தான் இந்த கிராண்ட் பேரண்ட் டே நடந்தது. அது